உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு. காஞ்சிபுரம் பச்சையப்பன் ஆண்கள் கல்லூரி திமுக பவள விழா பொதுக்கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். இதனுடைய வரலாறு நீண்ட நெடிய வரலாறு. 1962 என்னுடைய தந்தை நாகப்பட்டினத்திலே பாராளுமன்ற உறுப்பினருக்காக போட்டியிட்டார்கள். அப்போது திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லிம் லீக்கை ஆதரித்தது. அன்றைக்குத்தான் திராவிட முன்னேற்ற கழகம் முஸ்லிம். இது குறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் தனராஜ் வழங்கிட கேட்கலாம். தனராஜ், வணக்கம். பவள விழா பொதுக்கூட்டம் எவ்வளவு நேரம் நடைபெற இருக்கிறது? இதற்காக செய்யப்பட்டிருக்கும் ஏற்பாடுகள் என்னென்ன? கூடுதல் விவரங்களை சொல்லலாம். திமுகவினுடைய பவள விழா பொதுக்கூட்டம் கூட்டணி கட்சி தலைவர்கள் பங்கேற்கக்கூடிய மாபெரும் பொதுக்கூட்டமாக காஞ்சிபுரம் பச்சையப்பன் கல்லூரியில் இருக்கின்ற விளையாட்டு திடலிலே தற்போது நடைபெற்று வருகிறது. கிட்டத்தட்ட 500 அடி உயரத்துக்கு பந்தல் அமைக்கப்பட்டு 250 அடி அகலம் கொண்ட பிரம்மாண்ட மேடை அமைக்கப்பட்டிருந்தது. அந்த மேடையிலே தற்போது இந்த பொதுக்கூட்டமானது நடைபெற்று வருகிறது. பொதுக்கூட்டத்திலே திமுகவுடைய கூட்டணி கட்சி தலைவர்களான வைகோ, முத்தரசன் மற்றும் பாலகிருஷ்ணன், அமீமுன் அன்சாரி, மனிதநேய மக்கள் கட்சியினுடைய தலைவர் ஜவாஹர்லா, ஈஸ்வரன், பொங்கு மக்கள் கட்சியினுடைய ஈஸ்வரன் மற்றும் வேல்முருகன் உள்ளிட்ட அனைவரும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். குறிப்பாக தற்போது திமுகவுடைய கழக பொதுச் செயலாளர் என்று சொல்லக்கூடிய துரைமுருகன் அவர்களும் கே நேரு மற்றும் டி.ஆர். பாலு மற்றும் ராதா உள்ளிட்ட பெரும்பாலான அமைச்சர்கள், பொன்குடி உள்ளிட்ட பெரும்பாலான அமைச்சர்கள் மேடையில் அவர்கள் தற்போது பேசக்கூடிய நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக தற்போது நேற்று முன்தினம் சிறையில் இருந்து வெளிவந்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தற்போது இந்த கூட்டத்திற்கு வந்திருக்கிறார். அதுவே முக்கிய எதிர்பார்ப்பாக இருக்கிறது. குறிப்பாக அவர் வந்தவுடன் அனைத்து திமுக தொண்டர்களும் அவரை கரகோஷமாக வரவேற்றனர். அந்த அளவுக்கு அவருடைய எழுச்சி இருந்தது. தற்போது இந்த கூட்டமானது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த கூட்டத்திலே அமைச்சர் பெருமக்களும் கலந்து கொண்டிருக்கிறார்கள். கிட்டத்தட்ட 20,000க்கும் மேற்பட்ட தொண்டர்களும் திமுக நிர்வாகிகளும் தற்போது கலந்து கொண்டு திமுகவுடைய தலைவர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் வருகைக்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த அளவுக்கு இந்த எழுச்சியான இந்த பவள விழா பொதுக்கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. விவரங்களுக்கு நன்றி தனராஜ். உங்கள் தந்தி தொலைக்காட்சியில் பிரம்மாண்டமான காட்சி அமைப்புகளுடன் சாணக்கிய தந்திரம் தினமும் இரவு 8 மணிக்கு.